திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா துர்கா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்த செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு வந்து வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 4-5 வருஷம் நான் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொந்தமாக டிஃபன் கடை எங்கள் அப்பா அம்மா வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து டிஃபன் கடை நடத்திட்டு வரேன். எனக்கு மாதம் வந்து அதில் 50,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா நல்லா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் வந்து விவாகரத்து ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் பிரிஞ்சு வந்துட்டேன். அப்போ வரக்கூடியவர் வந்து நல்லவராக இருந்தால் எனக்கு அதுவே போதும். அவர் படித்தவராக இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், குழந்த இருந்தாலையும் பரவாயில்ல, கல்யாணம் இருந்தாலையும் பரவாயில்ல, குழந்த இருக்கிற மணமகனாக எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேங்க. இவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கிறதாவும் சொல்லியிருக்கேங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்லவராக இருந்தால் போதும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா கும்பகோணத்தில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணு ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் இருந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக இருக்கும், நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயருன்னு பார்த்தா ரேணுகா, வயது 28. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து, வன்னியர் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா சொந்தமாக பேக்கரி கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரக்கூடிய மணமகன் வந்து நல்லவராக இருந்தால் போதும், அவர் வேலையில் இருக்கணும், நல்லா படித்தவராக இருக்கணும், மாதம் வந்து ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும், வீட்டோட மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு ஒரு 5 வீடு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. வாடகைக்கு விட்டுருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப வசதியான குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆள் வச்சு ஓட்டிட்டு வரதா சொல்கிறாங்க. இதில் வந்து வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு இதெல்லாம் நட்டுருக்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான குடும்பம், வரக்கூடிய மணமகன் வந்து வீட்டோட மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்லவராக இருந்தால் போதும், என் பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் வந்து விவாகரத்து ஆயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். என் பொண்ணு கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும், நீ வேறு எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்து தூத்துக்குடியில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு புதியவராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க.